அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப அழகாக கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காது என்று சொல்லுவார்கள் அல்லவா? இந்த சமூகத்திற்கு என்ன தேவை என்பதை ரொம்ப அழகா பேசியிருக்கிறாங்க. சமூகத்தின் மீது கவலை கொள்ளுகிற தலைவர் இல்லை. பொதுவாகவே இலக்கு, நம்பிக்கை, கவலை, இந்த மூணு இருந்துச்சுன்னா இந்த சமுதாயம் எதுலையுமே தோக்காது. நீங்க தொழில இருந்து சமூகம் வரைக்கும் இரண்டு மானை துரத்துகிற புலியால் ஒரு மானை கூட பிடிக்க முடியாது. ரெண்டு மானை ஒன்னா துரத்துது, பிடிச்சிருமா? அப்ப அந்த பள்ளி வீட்டுல ஒரு பூச்சியை பிடிக்கிறதா இருந்தா என்ன கவனமா இருக்கு. அது பார்க்கிற பார்வை அப்படியே மெதுவா போய் கப்புன்னு பிடிச்சிரும். இலக்கு ஒன்றாக இருக்க வேண்டும். இப்ப நம்முடைய இலக்கு நம்முடைய சமூகமாக இருக்க வேண்டும். எப்படியாவது சமூகத்தை காப்பாத்திடணும். எப்படியாவது இந்த மஹல்லாவை தூக்கி பிடிச்சிடணும். இந்த மஹல்லாவுல குமர்கள் இருக்கிறாங்க, படிக்காத பிள்ளைகள் இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு உடல் தெம்பு இருக்கிறது, ஆனால் தொழில் செய்யறதுக்கு தெரியாம இருக்கிறாங்க, பெண்கள் எல்லாம் சும்மா இருக்கிறாங்க, நிறைய டிவியை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கணும். அப்ப ஒரு இலக்கு, அதன் மீது நம்பிக்கை. இலக்கு மட்டும் நிறைய பேர் வந்து சொல்லிடலாம், ஆனால் அந்த செயலை எடுத்து செய்வதற்கான நம்பிக்கை அதோடு சேர்த்து நம்ம எல்லாம் ஒன்றாக இணையணும் அப்படிங்கிற நம்பிக்கையே நம்ம சமுதாயம் இழந்து போய் நிக்குது. நம்ம யாரையும் ஒண்ணு சேர்க்க முடியாதுங்க, இல்லையா? ஒன்னே சேர்க்க முடியாதுங்க. நாமளே இப்படி நினைச்சோம்னா அப்புறம் என்ன நடக்கும்? யாருமே ஒண்ணு சேர்க்க முடியாது. என் சமூகம் இணைகிற சமூகம், தொழுகையிலே இணைகிற சமூகம், உள்ளத்தால் இணைந்த சமூகம், யார் கஷ்டப்பட்டாலும் இந்த உள்ளம் துடிக்கிற சமூகம் அப்படின்னு ஒண்ணுபடுத்தணும். நம்ம கல்ல தூக்கி போடுறோமா இல்லையா? தேனியை பத்தி அழகா சொன்னாங்க. நாய் மேல கல்ல தூக்கி போட்டோன்னா நாய் ஓடும், ஆனா தேனி மேல கல்ல தூக்கி போடுங்க, யார் ஓடணும்? நாம தான் ஓடணும். லேசா தூக்கி போட்டு பாருங்களேன், தலைவரிக்க ஓடுவார் ஹாஜியார். ஏன்னா நாயை விட பெருசாவில் அது இல்லை, இத்தினூடு தான் இருக்குது அதனுடைய ஒற்றுமை. அப்ப இந்த சமூகம் தேனியை போல ஒன்றுபட்டால், தேனியை போல ஒன்றுபட்டால், தேனியை போல உழைத்தால், தேனியை போல, அதனாலதான் ஒருத்தர் பேரு புஸ்தகம் எழுதியிருக்கிறான் தேனை பத்தி. அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? வியந்தேன். நீங்க தமிழ்ல படிச்சு பாருங்க, ரொம்ப அழகான புஸ்தகம். அந்த புஸ்தகத்துக்கு பேரு வியந்தேன். எல்லாமே வியப்பு தான். தேனியை போல தொடர்ந்த உழைப்பு, நம்பிக்கை, கவலை. இதை சொல்லி நான் முடிச்சிருவேன். காரணம், நிறைய அன்பிற்குரியவர்களே 2 மணி நேரம் காதை ஒன்னா கொடுத்து நல்ல விஷயங்களை கேட்கறதுங்கிறதா இன்னைக்கு சாத்தியம் இல்லாத காரியம். எல்லாம் அங்கு இங்கும் கவனம் சிதறாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி. பெருமானாரினுடைய கவலை தான் இவ்வளவு பெரிய உருவாக்கத்தை ஏற்படுத்தியது. சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எவ்வளவு கோலப்பட்டாங்க தெரியுமா? மீனாவுல, மீனாங்கிறதே ஒரு அதிசய பூமி. நம்ம எல்லாத்துக்கும் அல்லாஹ் மீனாவில் இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கணும். அந்த மீனாவுல சஜிதாவில் விழுந்து அழுதாங்க ரசூலுல்லாஹ். நாயகமே, உங்க உயிர் போயிரும் போல உங்களுக்கு என்ன வேணும்? உங்க உயிர் போயிரும் போல தெரியுது, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு தேவை இருந்துச்சு தெரியுமா? 7 புள்ள எல்லாம் 6 புள்ள மௌத்தா போயிருந்துச்சு. 3 ஆம்பளை புள்ள 3 வயசை தாண்டல, 3 பொம்பளை புள்ள 30 வயசை தாண்டல. உம்மு குல்சூம் 28 வயசு, ஜைனப் ரலியல்லாஹு 27 வயசுல மௌத்து, ருக்கையா 21 வயசுல மௌத்து. 6 பேர் மௌத்தா போயிருக்கிறப்ப நாமெல்லாம் என்ன கேட்போம்? யா அல்லாஹ், மௌத்தானே என் பிள்ளைக்கு சொர்க்கத்தை கொடுத்துடுறா, அல்லது இருக்கிற ஒரு பிள்ளைக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த வளத்தையும் குடுறா அல்லாஹ் கேட்போமா இல்லையா? ரசூலுல்லாஹ் அதை கேட்கல. உங்க உயிர் போயிரும் போல தெரியுது, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ், என் உம்மத்து முழுக்க சொர்க்கம் வேண்டும்னா. இந்த கவலை தான். நம்ம என்னைக்காவது என் மகள்ல முழுக்க நல்லா இருக்கணும், எல்லாரும் தொழுகையாளியா இருக்கணும், 100% எல்லோரும் குர்ஆன் ஓத தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும், 100% எல்லா குடும்பமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எல்லா குடும்பத்திலும் ஒற்றுமை நிலவ வேண்டும், 100% எல்லோரும் படிப்பாளிகளாக இருக்க வேண்டும். வீட்டில் படிக்காத ஒரு ஆள் கூட இருக்கக்கூடாது.
கவலை வந்துட்டா இந்த கவலை உருவாக்கிவிடும். யாரோ ஒருவரின் கவலை தானே இந்த பள்ளிவாசல் உருவாக்கி இருக்கிறது. யாரோ ஒருவரின் கவலை, யாரோ குடும்பத்தில் ஒருவர் கவலைப்பட்டால் தானே அந்த குடும்பம் செழிக்க முடியும். அஹ்னஃப் இப்னு கைஸ் என்று ஒருத்தர் இருந்தார். ரசூல்லா காலத்துல வாழ்ந்தாரு, ரசூல்லாவை பார்க்கல. அஹ்னஃப்னு பேர் வச்சாவே பெரிய பரக்கத். பொம்பளை பிள்ளைக்கு உம்மு ஐமன் அப்படின்னும், ஆம்பளை பிள்ளைக்கு அஹ்னஃப்னு பேர் வச்சாலே பரக்கத். அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் தோற்கவே தோற்காது, வாழ்க்கையில தோற்காது. அந்த அஹ்னஃப் 18 வயசு இஸ்லாம் ஆயிடுறாரு, பஸ்ராவில் இருக்கிறார். ஆனா ரசூலுல்லாவை பார்க்க போகணும்னு ஆசை, பார்க்கல. பெரியவங்களை எல்லாம் முடிச்சு இஸ்லாமாக்கி அனுப்பி விட்டுட்டு இருக்கிறார். நீங்க போங்க, எனக்கு வயசு இருக்கு, நான் போய் பார்த்துக்குவேன். ஆனா இதற்கு இடையில் ரசூலின் மரணம், ரசூலுல்லாவை பார்க்கல, அதனால அவர் சஹாபி இல்லை, அஹ்னஃப் தாபி. ஆனா ரசூலுல்லா உமர் அலி அல்லாட்ட சொல்லிட்டாங்க, அஹ்னஃப் வந்தா பிடிச்சுக்கோங்கன்ட்டாங்க. ஒரு முறை ஹஜ்ஜுக்கு அஹ்னஃப் செல்லுகிறார். உமர் அலி அல்லா பிடித்து 1 வருடம் உடன் வைத்துக் கொண்டார். 1 வருஷம் கூட. கடைசியில 1 வருஷத்துக்கு பின்னாடி வீட்டுக்கு அனுப்புறாங்க, நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு என்ன வேணும், வீட்டுக்கு தேவையான ஜாமான். பஸ்ராவுக்கு போறார், உங்களுக்கு என்ன வேணும். மலேசியாவுக்கு, சிங்கப்பூருக்கு, குவைத்துக்கெல்லாம் போயிட்டு வர்றவங்க வெறுங்கையோடு வந்தா பொண்டாட்டி ஏத்துக்குவாள? திருப்பி அனுப்பிச்சு விட்டுறா போயா இல்லையா? உங்களுக்கு என்ன வேணும்? உமர் அலி அல்லா நாட்டின் ஜனாதிபதி அமீருல் மோமினின் கேட்டாங்க. அதுக்கு அஹ்னஃப் இப்னு கைஸ் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? உமர் அலி அவர்களே, உங்க காலத்துல தான் ரோம் வெற்றி கொள்ளப்பட்டது, ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டது, மிஸ்ர் ஈஜிப்ட் வெற்றி கொள்ளப்பட்டது, எல்லா நாடுகளும் செழிப்பாக இருக்கிறது. ஆனா எங்க பசரா மட்டும் பாலைவனமாக இருக்கிறது. எனக்கு எதுக்குமே வேணாம், என் பசராவுக்கு நதி வேண்டும் என்று கேட்டார். எனக்கு வேணாம், என் குடும்பத்துக்கு எதுக்கு வேணாம், என் பசராவுக்கு, என் மக்களுக்கு ஓடுவதற்கு பாலைவனமாக இருக்கிற பசரா சோலைவனமாக மாற வேண்டும், ஒரு நதி வேண்டும். உட்கார்ந்து இருக்கிற உமர் அலி அல்லா எந்திரிச்சு ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு நெத்தியில முத்தமிட்டு, அஹ்னஃபை போல 100 இளைஞர்கள் என்னிடத்தில் இருந்தால் இந்த உலகம் உமரின் கையில் என்றார்கள். அந்த கவலை உள்ள ஒரு 4 இளைஞன் நாமக்கல்லில் இருந்தால், நாமக்கல் சோலைதான். இந்த கவலையை விதைப்பதற்குத்தான் வந்திருக்கிறோம். அப்படி கவலையான ஒரு இளைஞன் தான் இந்த ஹசன். ராயல் ஃபவுண்டேஷன் அந்த கவலையோடு வருகிற போது உடனே ஏத்துக்கிட்டோம், அவ்வளவு வேலை இருந்தாலும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இளைஞனின் கவலையை கபூல் செய்வானாக. ஒவ்வொருவரும் கவலை உள்ளவர்களாக மாற வேண்டும். இப்ப சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம், கல்வி நமக்கு தேவை, பொருளாதாரம் தேவை, குடும்ப நிம்மதி தேவை, சமூக ஒற்றுமை தேவை. இது அனைத்தும் சீராக இருப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்ய வேண்டும், கவலையோடு உழைக்க வேண்டும். ஜமாஅத் உலமா அங்கத்தினர்களும் கவலையோடு உழைக்கிறார்கள். எல்லோரும் ஒன்றிணைவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சொல்லை, இந்த உரையாடலை, கருத்தரங்கத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈருலக வெற்றிற்கு இதை காரணமாக ஆக்கி தருவானாக. இந்த நிகழ்வுக்கு யாரெல்லாம் உடலால், பொருளால், உள்ளத்தால் உழைத்தார்களோ அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈருலக பாக்கியங்களை நசீபாக்குவானாக என்று கூறி 4 பேரும் முத்தாய்ப்பாய் பேசினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களையும் கபூல் செய்து அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.